கண்ணன், தமிழ்நாடு விவசாயம், தஞ்சை மாவட்டத்திலாளர். ஒன்றிய அரசாங்க பட்ஜெட் நேற்று வரைக்கும் பிரதமர் சொன்னதை வச்சு பார்க்குறப்ப இன்னைக்கு ஏதோ விவசாயிகளுக்கு பெரிய அறிவிப்புகள் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம். முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட விவசாயிகளை புறக்கணிக்கிற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் மாறி இருக்கு. ஏன்னா குறைந்தபட்ச ஆதார விலை என்பது சட்டமாக்கணும்னு சொல்லி ஒரு 70 நாட்களுக்கு மேலாக அங்கே ஒரு விவசாயி உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம் உட்காந்துருக்காரு. விவசாயிகள்லாம் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க போராடி. ஆனால் எந்த அறிவிப்புமே அதை பற்றி இல்லை அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த துறையும் வேலை கொடுக்காதப்ப விவசாயம் தான் இந்தியாவில் இருக்க மக்கள் தொகைக்கு வேலை தர துறையா இருக்கு, உணவு தர துறையா இருக்கு. அந்த துறை புறக்கணிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிப்பு இல்லை. ஏற்கனவே நாங்கள் பயிர் காப்பீடு சொல்லிக்கிட்டே இருக்கோம். காப்பீடு துறையே ஏற்கனவே 70% தான் அந்நிய முதலீடு இருந்துச்சு. இன்னைக்கு நேரடி அந்நிய முதலீடு 100% சொல்லி இன்னைக்கு காப்பீடே காவு கொடுத்து எல்லாரையுமே பழிவாங்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் மாறி இருக்கு. இன்னைக்கு கார்பரேட்டுக்கான பட்ஜெட்டாக மாறி இருக்கு. கடன் தள்ளுபடி என்பது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிட்டு இருக்கோம். நீண்ட காலமாக பல பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கப்ப கடன் வலையிலேருந்து ஒரே ஒரு தடவை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கோரிக்கை என்பதும் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு, ஏற்கப்படலை. அதுக்கு பதிலாக கிசான் கிரெடிட் கார்டில் அதை செய்கிறாங்க. எந்த விவசாயிட்டும் இல்லாத விஷயங்களை அறிவிச்சு ஏதோ பெருசாக செய்கிற மாதிரியான ஒரு பொய் பட்ஜெட் அந்த பட்ஜெட் மாதிரி இருக்கு. அந்த கால விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி, விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி தள்ளுபடி எதுவுமே அறிவிக்காது விவசாயிகளை ஏமாற்றுகிற இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.